மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல நம்மளை சுத்தி இருக்கிற அந்த சக்தி நிலை, அதாவது பிரபஞ்ச சக்தியோட அதிர்வலைகள் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒரு தியானமோ மெடிடேஷனோ அல்லது மந்திரம் உச்சரிக்கிறதோ இல்லை வேற ஏதாவது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோட பலன்கள் இன்னும் அதிக அளவில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஒரு நாளில் நம்ம இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான விஷயத்த நம்ம லைஃப்ல ரொம்ப சீக்கிரமே நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். நம்மளை சுற்றி இருக்கிற சக்தியோட்டம் நம்ம செட் பண்ணுற இன்டென்ஷனை இன்னும் அதிகரித்து நமக்கு தரும். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு நம்ம செட் பண்ணுற இன்டென்ஷன் இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நாளை கண்டிப்பாக நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக இந்த டெக்னிக் நீங்கள் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ மற்ற நாளில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. பட் இந்த பெனிஃபிட்ஸ் இந்த நாளில் இன்னும் அதிக அளவில் பவர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு ஒரு டெக்னிக் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டெக்னிக் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தனியாக நீங்கள் செய்ய போறீங்க, மீதி 4 வந்து தனி செட்டாக நீங்கள் செய்ய போறீங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல நம்ம ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி. ஸோ நமக்குள்ள நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கும். பயம், பதட்டம், படபடப்பு, ஸ்ட்ரெஸ் அல்லது ஏதாவது டிப்ரெஷன் இல்லை குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் எமோஷன்ஸ் நமக்குள்ள அழுத்திக்கிட்டே தான் இருக்குது. அது நம்மளை சுற்றி இருக்கிற எனர்ஜியில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த எனர்ஜியை நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது தான் அடுத்த நமக்கு தேவையான இன்டென்ஷனை, நமக்கு தேவையான விஷயத்த நம்மளோட ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்மளோட மைண்டை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எனர்ஜியை கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, சிம்பிளாக நம்ம கல்லுப்பு இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கல்லுப்பு நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும், ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸோ கொஞ்சமாக நம்ம கைகளில் கல்லுப்பு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு கையில் எடுத்தாலும் சரி, இல்லை நான் 2 கையிலையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் சரி. ஸோ சின்னதாக கீழே ஒரு மேட் அந்த மாதிரி விரித்து அதில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. 2 கைகள்லையோ அல்லது ஒரு கையிலையோ கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ண வேணாம், ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. ஸோ உங்கள் கையில் இருக்கிற கல்லுப்பு கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயம், பதட்டம்லாம் வேணாம். ஸோ அதனால கொஞ்சம் அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ எடுத்துகிட்டு கண்களை மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4-5 டீப் ப்ரீத் எடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எமோஷன் உங்களை விட்டு வெளியேற மாதிரி கொஞ்சம் மனசுக்குள்ளே பார்த்துட்டே இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி, அந்த பயம் உங்களை விட்டு போகிற மாதிரி, இல்லை அந்த படபடப்பு உங்களை விட்டு போகிற மாதிரி. ஸோ என்கிட்ட இருந்து இந்த பயம் இப்போ என்னை விட்டு வெளியேறி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே ஆழமாக அந்த உணர்வை உணர்ந்துகிட்டே இருங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் உணருங்க. ஸோ இந்த மாதிரி உணரும்போது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கனாலே இன்னும் உங்களோட பாடி வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆகிறத நீங்கள் கவனிக்க முடியும். ஸோ ஒரு 3 or 4 மினிட்ஸ் இந்த ஆக்டிவிட்டி பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த கல்லுப்பை நீங்கள் ஜஸ்ட் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதை மறுபடியும் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. ஒரு தண்ணியில், ஒரு டாப் வாட்டரில் உங்கள் கையை வந்து அந்த உப்பை போட்டு நல்லா கை கழுவிடுங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இதை வந்து தனியாக நீங்கள் ஒரு நேரம் செஞ்சுருங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை முடிச்சதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்டெப்ஸை தனியாக நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் இந்த ஒரு சின்ன டெக்னிக் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு இடத்த அதுக்குன்னு ஒதுக்கி அந்த இடத்துல ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் நீட்டாக இல்லைன்னா அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ எதுக்காக இதை செகண்ட் ஸ்டெப்பாக வைக்கிறோம் அப்படின்னா, இதை மெயினாக பர்பஸாக நம்ம இதை செஞ்சே ஆகணும். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த அலாட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல, நம்மளோட வீட்டில் இல்லை நம்மளோட ரூமில் ஒரு ஸ்பேஸ் நம்ம ஒதுக்கி அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அதே நேரத்தில் நம்ம மைண்டுக்குள்ளேயும் நம்ம ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு புது விஷயம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை அவசியம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஸ்பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க இல்லையா, ஸோ இப்போ அந்த இடத்துல நீங்கள் சின்னதாக ஒரு மேட்டை விரிச்சு நீங்கள் அதில் உட்கார போகிறீங்க, ரிலாக்ஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ இது எப்படி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டீப் ப்ரீத்ஸ் எடுங்க. ஸோ டீப் ப்ரீத் எடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி கொஞ்சம் படிப்படியாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற அந்த எனர்ஜி நமக்குள்ளே போகிறத நம்ம அலோவ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் உட்கார போகிறீங்க. ஸோ எதையும் நீங்கள் கவனிக்க வேணாம், எந்த விதமான எண்ணங்களையும் நீங்கள் உருவாக்க வேணாம். ஸோ ஓவர் திங்கிங் எதுவுமே வேணாம், ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக உட்கார போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப். And the fourth என்ன அப்படின்னா, you are going to set an intention. ஒரு இன்டென்ஷன் நீங்கள் செட் பண்ண
போகிறீங்க. ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணோம். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் என் லைஃப்பில் இப்போ உடனடியாக நடக்க வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது, எதை நான் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். ஜஸ்ட் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டேயே நீங்கள் கேட்கலாம், எனக்கு இப்போதைக்கு என்ன தேவைப்படுது, எதை நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை உங்களோட இன்டென்ஷனாக செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ண போகிறீங்க, அதை செட் பண்ண போகிறீங்க. இதுதான் 4th ஸ்டெப். ஸோ அந்த ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்டென்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன தேவை, எதை நீங்கள் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு இமேஜாக கற்பனை பண்ணிவிட்டு, அதை ஒரு பிக்சராக கற்பனை பண்ணிவிட்டு, இப்போ அந்த பிக்சரை நீங்கள் இதுக்கு முன்னாடி விஷுவலைசேஷன் டெக்னிக்கில் உங்களோட நீங்கள் அந்த உருவாக்குற பிக்சர்ஸ் உங்களை சுற்றி, உங்கள் மைண்டை சுற்றி எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் உருவாக்கி இருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, உங்களோட புருவத்தோட மத்தியில் நீங்கள் போய் நிறுத்த போகிறீங்க. ஸோ அதுதான் வந்து இதில் நம்ம செய்ய போகிற ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ இதை நம்ம செய்யும்போது இதை அந்த இமேஜை வந்து நீங்கள் உங்கள் புருவத்தோட மத்தியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் 1 மினிட்டாவது அது கண்டினியூஸாக நீங்கள் அந்த இமேஜை ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அதே இடத்துலையே நீங்கள் நிறுத்தி வைக்கணும். ஸோ இதை செஞ்சதுக்கப்புறம் மெதுவாக கண்களை திறந்துக்கலாம். ஸோ இவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த டெக்னிக். ஸோ இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். பட் ஃபைனலாக நீங்கள் செய்த அந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பில் ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான இன்டென்ஷனை செட் பண்ணுறீங்க. ஸோ இதை இன்றைக்கி நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் டெய்லியுமே செய்யலாம். ஸோ டெய்லி செய்யும்போது இன்னும் அந்த ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 21 டேஸ் செய்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதை எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். பட் நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க இல்லையா ஒரு ஸ்பேஸ், அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் அதை செய்யுங்க. ஸோ டெய்லியுமே நீங்கள் செய்யும்போது அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் உட்காந்து செய்யுங்க. ஸோ வேறு எந்த லிமிட்டேஷனும் இல்லை. இந்த டெக்னிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சீக்கிரமே அட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.